வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உண்மையான துறவு யாது அப்படின்றோம். துறவு அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பட்டை, கொட்டை, உத்திராட்ச கொட்டை, அப்புறம் காவி உடை. அதை ஒரு சிதரை எழுதியிருக்காரு. காவி உடைய வேண்டாம், கமண்டலம் ஏந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் ஒரு பாடலை எழுதியிருக்காரு. துறவு என்பது எங்கே இருக்கணும் அப்படின்றத சுவாமிஜி அழகாக சொல்கிறாரு. ஒரு அன்பர் கேட்டாரலாம், எல்லாவற்றையும் துறந்தால் தான் ஞானம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ சரி, அப்போ துறந்து விட்டால் எங்கே போவீங்க? அவர் சொல்கிறாரு, திறந்துடுறேன், எல்லாத்தையும் திறந்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. அதுக்கு சுவாமி சொல்கிறாரு, சரி திறந்துட்டு எங்கே போவீங்க அப்படின்றாரு. அதுக்கு கேட்டால் பதில் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் தான் நம்ம வாழ்ந்தாகணும், எல்லாமே குடும்பத்தோடு இருக்கணுன்றதோட பூமியில் இருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் துறவு அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்தை விட்டுட்டு போயிடுது அப்படின்னு. அப்போ குடும்பம்னு ஒன்று வரும்போதே இவங்க யோசிச்சிருக்கணும், வேணுமா வேணாமா இல்லையா? அப்போ துறவு எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி அப்படின்னா, சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பசி எடுத்தால் என்ன செய்ய போகிறீங்க? சாப்பிட போகிறோம். அப்போ அந்த உணவு என்ன பண்ணுறோம்? நாடு தான் வேணும். அப்போ எதை துறந்ததாக அர்த்தம்? ஆனால் அந்த நாடுற அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தான் துறவு இருக்கணும். அதான் சொல்ற, இருக்கிற இல்லத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கோ வீட்டுக்கோ விடுதிக்கோ சென்றால் அது மாற்றுமா? இல்லை அதுதான் துறவா அப்படின்னா கிடையாது. இங்கே அதிகாரத்தோட உணவு உட்கொள்கிறோம் வீட்டிலன்னா, இல்லைங்களா? ஆனால் வெளியே போனால் என்ன பண்ணோம்? கையேந்தி தான் ஆகணும். அப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குடும்பம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா, நம்மளோட பிறவி தொடரை தீர்ப்பதற்காக நாம் எடுத்துகிட்டு வந்த ஒரு நம்ம செய்த செயலுக்கு ஏற்ற விளைவு தான் அது துறவு என்பது, குடும்பம் என்பது. ஏன்னா நம்மள எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட தாய் தந்தை அந்த பிறவி எடுத்ததுக்கு காரணம் நம்மளோட தாய் தந்தையோட எண்ணம். இப்போ நாம் நடந்துட்டு இருக்குது, நம்ம பிள்ளைங்க நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் தான். அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம துறவுன்ற விதத்தில் குடும்பத்தை விட்டுட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ துறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, உணவு சுவையாக இருக்குது. அப்போ சுவையாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்மளோட அனுபவத்தில் என்ன பண்ணுறோம்? பசிக்கு சாப்பிட்றோம். இப்போ பசிக்கு சாப்பிடும்போது ஓகே, அப்போ ருசிக்கு சாப்பிடும்போது இங்கே தான் துன்பத்துக்கு காரணம். இங்கே தான் நமக்கு உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படி இருக்கணும். அப்போ நல்லா இருக்கணும்னு சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுதாங்க, நம்மளுக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இப்படி எல்லாமே வரதான் செய்யும். அப்போ அந்த அறிந்த நிலையில் நம்ம என்ன பண்ணுறோங்க, எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். அது உணவாகட்டும், எல்லா விதத்துலையுமே அதுதான் வேணும் அப்படின்னு நம்ம அதே பிடிச்சிட்டு வந்தோம். அதை சொல்லுவாங்க, பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள். ஆனால் அது மாதிரி இல்லாமல் எது நம்ம அறிவுக்கு ஏற்றுக்குதோ அந்த விதத்தில் இருந்தோம் அப்படின்னா சிறப்பு. இப்போ அடுப்பில் சாதம் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை சமையல் செய்கிறோம், நம்ம கரெக்டான இடத்துல இறக்கணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும், பதமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பதம் தப்பிச்சுன்னா, அடி பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன நடக்கும்? அது அங்கே அந்த ரைஸ்க்கும் தவறு நடக்கும், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்ற நம்மளுக்கும் ஏற்றுக்க முடியாது, அந்த ஸ்மெல்லு எல்லாமே கெட்டுடும். அப்போ அதுதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உண்மையான துறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பட்டினத்தார் ஒரு கதையில் தான் சொல்லுவாங்க. பட்டினத்தார் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வரப்பு மேலே படுத்துட்டு இருப்பார். அப்போ படுத்துட்டு இருந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டினத்தார்னா நமக்கு தெரியும், கையில் கரும்பு, ஒரே ஒரு கீழே கோவணம் தான் கட்டிகிட்டு இருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா அது யோவனமோ இன்னும் சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த நிலையில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, படுத்துட்டு சொல்ல அந்த வழியாக போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏய் பாரு, இவர் எல்லாத்தையும் துறந்தவர், ஆனால் அவர் எங்கே படுத்துட்ருக்காரு பாரு, வரப்பு மேலே தலை வச்சு படுத்துட்ருக்காரு அப்படின்வாங்க. ஓ, அப்போ வரப்பு மேலே தலை வச்சு படுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு இன்னும் அவர் ஆசை விடலை, அந்த சுகத்தை விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐயோ நினச்சாரு, கரெக்டாக அந்த லேடிஸ்ங்க, அந்த பெண் பிள்ளைகள் பேசிட்டு போகிறது. அப்போ நாம் என்ன பண்ணோம், அதில் படுக்கூடாதுன்னு சொல்லி இறங்கி கீழே படுத்துக்கிறாரு. அந்த அம்மா நம்மளுக்கு உண்மையை உணர்த்திட்டாங்க அப்படின்னு. அப்போ போனவங்க என்ன பண்ணாங்க, அந்த வழியை திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போ ரிட்டர்ன் ஆனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாரு நம்ம சொல்கிறதெல்லாம் இவர் கேட்குறாரு அப்படின்னா இன்னும் உலகப்பற்ற அவர் விடலைன்னு தானே அர்த்தம். ஆனால் இவர் தான் ஞானின்னு சொல்கிறாங்க, துறவு மேற்கொண்டாரு அப்படின்னு. அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம துறவு அப்படின்னா வேஷம் போடுறதுலையோ இல்லை சொல்கிறதுலையோ கிடையாது, செயலுக்கு எடுத்து வர வேண்டும். அந்த செயல் தான் பார்த்திங்கன்னா நம்மையும் உயர்த்தி மற்றவங்களும் உயர்த்தி. இங்கே உலகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த உடலை எடுத்துகிட்டு வந்துருக்குது இந்த ஆன்மா. இந்த ஆன்மா என்ன பண்ணுதுங்க, இந்த உடலுக்குள்ளே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது, தன்னோட வேலைகளை முடித்து கொண்டிருக்கிறது.
அப்போ இந்த உடல் என்பது ஆன்மாவுக்கு அளிக்கப்பட்ட ஒரு உரை. அந்த உரை சிறப்பாக இருக்க தான் மனவளக்கலையில் நம்ம உடற்பயிற்சி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ ஆனால் இந்த உடல் தான் நலமாக இருக்குன்னு சொல்லி இந்த உடல் மேலே பற்று வச்சுட்டேன் அப்படின்னா ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்காது. அப்போ ஆன்மாவுக்கு விடுதலைக்கு அடையணும், இறைநிலை அடையணும், ஆன்மீகத்தை அடையணும்னா அந்த உண்மையான துறவு எங்கேருந்து வரும் அப்படின்னா மனதளவில் நம்ம தாமரை இலை தண்ணீர் போல் இருந்தோம் அப்படின்னா அது எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா உண்மையான துறவு என்பது உடையிலையோ இல்லை எந்த விதத்துலேயோ பகட்டுலேயோ பேச்சுலேயோ கிடையாது. உண்மையாக மனதளவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி, வெற்றி, உயர் பெறும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும்படுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.